உம்முடைய திருப்பார்வைகளை எங்களுக்கு விட்டுச் சென்று உம் திருவுலகத்தை இடைவிடாமல் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவை மன்றாடுகின்றோம். பயப்படாங்க. சபதத்தை சத்தம் போடாம மெய்யா கொடுப்பாங்க. மக்களே அனைவருக்கும் இந்த சகாயத்தினுடைய 9ஆம் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக மகிழ்ச்சி. திருவிழாவுடைய உச்சத்தில் இருக்கிறோம். திருவிழா திருமொழியோடு நம்முடைய அன்னையுடைய இந்த 60வது வைர விழா ஆண்டு திருவிழாவை நிறைவு செய்ய இருக்கின்றோம்.
இந்த 9ஆம் திருவிழா மாலை ஆராதனைக்கு சிறப்பான விதத்திலே தலைமையேற்று இறைவனுடைய அருள் ஆசிரை நிறைவான விதத்திலே நமக்கு பெற்றுக் கொண்டவர்கள் நம்முடைய குறுக்கு சாலை மறை மன்றத்தினுடைய முதன்மை குழு அருள் தந்தை டொமினிக் அருள் வழங்குவர்கள். தந்தையவர்கள் ஏற்கனவே நம்முடைய பங்கிற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக வருகின்றார்கள். நீண்ட இடைவெளிக்கு பிற்பாடு நம்முடைய குறுக்கு சாலை மறை வட்டத்தினுடைய அதிபராக இப்பொழுதுதான் முதல் முறை வருகின்றார்கள். தந்தையை இந்த மாலை ஆரம்பித்து தலைமை ஆக வேண்டும், மக்களுக்கு நல்ல ஒரு மரியாதை வழங்க வேண்டும் என்று கேட்ட பொழுது உடனடியாக வருகிறேன். தந்தையவர்களுக்கு வேறு வேலை. இன்றைய தினமே தூத்துக்குடியை சென்று விட்டார்கள். ஆயர் இல்லத்திலே ஆயருடைய தலைமையிலே அங்கு ஒரு கூட்டம், கல்விக்குள் கூட்டமானது இருந்தது. நாளைய தினமும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அங்கே இருப்பதுதான் தந்தையுடைய திட்டமாக இருந்தது. நம்முடைய அழைப்பிற்கு ஏற்ப இங்கு வந்து இன்றைய தினத்தை சிறப்பான விதத்திலே சிறப்பித்திருக்கிறார்கள். இல்லற வாழ்வினுடைய மாதிரி சகாய அன்னை என்கின்ற மைய சிந்தனையின் அடிப்படையிலே நல்ல கருத்துக்களை அன்னையினுடைய வாழ்வியல் பின்புலத்தை விளங்கி கூறி அன்னை எவ்வாறு இல்லற வாழ்க்கைக்கு மாதிரியாக திகழ்கிறார், நாம் எப்படி அன்னையை நம்முடைய வாழ்க்கைக்கு உதாரணமாக கொள்ள வேண்டும் என்று மிகவும் சிறப்பான ஒரு மறைவுரையை நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றார். எனவே தலைமையேற்று மறைவுரை ஆட்சி சிறப்பித்த நம்முடைய குறுக்கு சாலை மறை மன்றத்தினுடைய முதன்மை குரு அருள் தந்தை டொமினிக் அருள் வழங்குவர்களை இந்த பொன்னாடை போட்டு நம்முடைய நன்றியை தெரிவித்து வாழ்த்துகிறோம். அடுத்ததாக இந்த மாலை ஆராதனையிலே நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்தவர்கள் அருள் தந்தை வட அரசு அவர்கள். இப்பொழுது ரோமிலே முனைவர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாத விடுமுறைக்காக இங்கு வந்தார்கள். வந்த பொழுது அழைத்தேன், கண்டிப்பாக வர வேண்டும். 9ஆம் திருவிழா மாலை ஆராதனையிலே கலந்து கொண்டு 10ஆம் திருவிழா திருப்பலியை தலைமையேற்று மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது உடனடியாக மறுபே சொல்லாமல் வருகிறேன் என்று சொல்லி இன்றைய தினத்திலே இந்த மாலை ஆராதனையை சிறப்பித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இன்று நள்ளிரவிலே நடைபெறக்கூடிய அந்த திருப்பலியிலே தலைமையேற்று நமக்காக மறைவுரை ஆற்றி ஜெபிக்க இருக்கின்றார்கள். தந்தையவர்கள் எப்பொழுதுமே நம்முடைய அழைப்பிற்கு இணங்கக்கூடியவர்கள், என் மீது தனிப்பட்ட அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள். இந்த நாளில் நமக்காக வருகை குறித்து இந்த நாளை சிறப்பித்த அன்பு தந்தை அன்பு அண்ணன் வட அரசு அவர்களையும் வரவேற்று இந்த பொன்னாடை போட்டி அந்த மக்களை மற்றவர்களுக்கான நன்றி. இன்று நள்ளிரவு திருப்பலியிலே திருப்பலி முடிவுற்ற பிற்பாடு கூறப்படும். இப்பொழுது நேற்றைய மறைவுரையிலிருந்து கேட்கப்பட்ட அந்த கேள்விகளுக்கு பதிலளித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. மொத்தம் 13 பேர் இந்த மறைவுரை போட்டியிலே பங்கேற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அவர்களில் 3 பேரை தெரிந்தெடுத்து அவர்களுக்கான பரிசுகள் இப்பொழுது வழங்கப்படுகின்றன. ஒரு 3 சீட் எடுங்க. ஞான பிரகாசம்
மதிமாறன் மதிமாறன் வேளாங்கண்ணி போட்டியில் பங்கேற்ற பரிசு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இன்றைய மறையிலிருந்து 3 கேள்விகள். முதல் கேள்வி, தந்தை அவர்கள் மறைவுரையின் தொடக்கத்திலே சொன்னார்கள், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு சிறிய கூட்டம், ஒரு சிறுபான்மை கூட்டமானது வாழ்ந்தது. கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த அந்த சிறுபான்மை கூட்டத்திற்கு ஒரு பெயர் உண்டு. தந்தை ஒரு பெயரை சொல்லி அழைத்தார், அதற்கென்று ஒரு பெயர், குறிப்பிட்ட பெயர் உண்டு. அந்த கூட்டத்தின் பெயர் என்ன? அல்லது அந்த சிறுபான்மை கடவுளை பின்பற்றி வாழ்ந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பெயர். ஒரே ஆன்சர் தான், சின்ன ஆன்சர் தான், ஈஸியான கொஸ்டின். அடுத்து இரண்டாவது கேள்வி, இல்லற வாழ்வின் மாதிரி அன்னை மரியாள் என்று சொல்லி முக்கியமாக குறிப்பாக ஒரு 3 கருத்துக்களை தந்தை அவர்கள் ஆழமாக அடிக்கோடிட்டு சொன்னார்கள். அன்னை எவ்வாறு இல்லற வாழ்விற்கு முன் மாதிரியாக திகழ்கிறார் என்று அந்த 3 கருத்துக்களையும் 3 பாயிண்டையும் எழுத வேண்டும். 3வது கேள்வி வழக்கம் போல நாம் 3வது கேள்வி சுயமாக சொந்தமாக எழுதக்கூடிய ஒரு கேள்வியாக வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான சுயமான அந்த 3வது கேள்வி, நான் எப்படி என்னுடைய இல்லற வாழ்விலே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வேன்? நான் எப்படி என்னுடைய இல்லற வாழ்விலே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வேன்? இதற்கான பரிசுகள் டைம் கம்மியா இருக்கு, அப்படிதான், அதனால நைட்டு பூசல கொடுக்க மாட்டோம். அடுத்த வாரம் வருகின்ற சனிக்கிழமை மாலை திருப்பலியில இதற்கான பரிசுகள் வழங்கப்படும். நண்பர்களே, நள்ளிரவு 12:30 அல்லது அதிகாலை 12:30 என்று நாம் திருப்பலியை வைத்திருக்கின்றோம். அந்த டைம் உங்களுக்கு ஓகே தானா? இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வைக்கலாமா? 11:30 வைக்கலாமா? என்ன நினைக்கிறீங்க? 12:30 வச்சா பூசைக்கு வருவீங்களா? வழக்கமா 12:30 தானா? 2 மணிக்கு முடியுமா? எனக்கு தெரியல, நான் போன வருஷம் இருந்தோம்னா எனக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு டைம் கரெக்டா சொன்னீங்கன்னா அந்த டைமுக்கு நம்ம ஆரம்பிச்சிடலாம். 11:30 ஜெபமால, 12 மணிக்கு பூசையா? எல்லாருக்கும் ஓகே தானா? சரி, 11:30 திரு ஜெபமாலை ஆரம்பமாகும். தொடர்ந்து 12 மணிக்கு நம்முடைய அன்னையினுடைய திருவிழா திருப்பலி. புதுநன்மை பெறக்கூடிய சிறுவர் சிறுமியர்களுக்கு சிறப்பான விதத்திலே ஏற்பாடு செய்த, அவர்களை பயிற்சித்த நம்முடைய அருள் சகோதரிகளுக்கு சிறப்பான பாராட்டுகள். இப்பொழுது நம்முடைய கோட்டூர் பங்கிலிருந்து அருள் சகோதரிகள் இன்றைய நாளிலே இந்த மாலை ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். திருவிழா திருப்பலிக்கும் இருந்துவிட்டு செல்வார்கள் என்று நினைக்கின்றேன். அப்பொழுது மீண்டும் ஒரு முறை அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்களே, இப்பொழுது உடனடியாக நம்முடைய இறுதி பாடல் நிறைவுற்ற பிற்பாடு புதுநன்மை வாங்கக்கூடிய அந்த 4 சிறுவர் சிறுமிகளுக்கும் அவருடைய பெற்றவர்களுக்கும் ஒப்புரவு அருட்சாதனமாக வழங்கப்படும். தந்தையர்கள் 3 பேர் இருக்கிறோம், சீக்கிரமா முடிச்சிடலாம். உடனடியாக வந்து மாலம் காட்டாமல் அந்த ஒப்புரவு அருட்சாதனத்திலே அந்த குழந்தைகள் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதி பாடல். சரண் செயல போடும். Thank you.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.